அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்ட பகுதியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் நேற்று சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டிருந்த போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக சம்பவ இடத்திலேயே 10 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். மேலும் 12 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பாக தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை சார்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிக்கையில் சட்டவிரோதமாக இந்த பட்டாசாலை செயல்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மரத்தடியில் பணியாளர்களை பணியில் அமர்த்தியது, போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் அமர்த்தியது உள்ளிட்ட சட்டவிரோதமான செயல்கள் நடைபெற்றதாக காவல்துறை முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போர்மேன் சுரேஷ் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு உரிமையாளர் சரவணன் என்பவரை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இத்தகைய வெடிவிபத்து வழக்கானது மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறும் விபத்துகள் காரணமாக பொதுமக்கள் பெரும் அச்சத்தினை காணப்படுகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.